தேர்தல் தேதி தெரியாத உதயநிதி தொடரும் பிரச்சார உளறல். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல இடத்துல பிரச்சாரத்தில் உளறிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இப்போது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்க போனால் கூட்டணி வேட்பாளர்கள் பயப்படுறாங்களாம். எதுக்காக அப்படின்னா, திடீர்னு ஏதாவது சொல்லிடுறாரு அப்படின்றதுக்காக. அதாவது தேர்தல் தேதி என்ன சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல அப்படின்னா, ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் வருது, ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய பிறந்த நாள், ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அன்னைக்கு திமுகவுக்கு நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் பரிசாக நீங்கள் வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திடீர்னு ஜூன் 19 இல்லைங்க, ஏப்ரல் 19 அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. டக்குன்னு வேட்பாளர் பின்னாடி இருந்து ஆகஸ்ட் 19 இல்லைங்க, ஏப்ரல் 19 அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மாற்றி சொல்லி ஏப்ரல் 19 அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே டாஸ்மார்க்கை பற்றிய கேள்வி கேட்கும்போது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாமல் பதில் சொன்னார். எப்போ இவர் மக்களவை தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பித்தாரோ அன்னைக்கு இருந்தே தேர்தல் தேதி சரியாக தெரியாமல் உளறது, அதுக்கப்புறம் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லி உளறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் தற்போது பேசு பொருளாக இருக்குது. அதாவது நம்மளுடைய காவலன் படத்தில் வடிவேலு அவர்கள் சொல்லுவார்ல, பாரதியாரா பாரதிதாசனா, அந்த மாதிரி இவர் போகிற இடத்துலலாம் தேர்தல் தேதி ஜூன் 19 ஆகஸ்ட் 19 அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் கூட சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. என்னப்பா இவர் கரெக்டான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி திமுகவிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டதா தற்போது பேசுபொருளாக பேசப்பட்டு வருது.